ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 2K கிச்சனில் நெல்லிக்காய் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி ஒரு மிக்ஸி ஜாரில் 2 நெல்லிக்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ண போகிறேன். இப்போ நாம் இதை லைட்டாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப அரைக்கணும்னு தேவையில்லை, அது லைட்டாக திரிச்சிருந்தாலே போதும். இப்போ ஒரு கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் அதில் கடுகும் உளுந்தம் பருப்பும் ஆட் பண்ணிக்கணும். கடுகும் உளுந்தம் பருப்பும் நல்லா வெடிச்சதுக்கப்புறமா அதில் ஒரு கை கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கணும். அப்புறமா 4 வத்தல் அதை பிச்சு ஆட் பண்ணிக்கணும். இப்போ இதெல்லாம் லைட்டாக வதக்கிக்கணும். இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம திரிச்சு வச்சுருக்கிற நெல்லிக்காவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை லைட்டாக வதக்கிக்கணும். இப்போ எல்லாம் ஒன்று போல் மிக்ஸ் ஆகிட்டு இதில் நம்ம கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கிட போகிறோம். ஏன்னா நம்ம சாதத்தில் ஏற்கனவே உப்பு ஆட் பண்ணியிருப்போம், அதனால் இதில் லைட்டாக ஆட் பண்ணாலே போதும். இப்போ நெல்லிக்காய் நல்லா வதங்கிட்டு இதில் நாம் இன்றைக்கி 2 கப் சாதம் ஆட் பண்ண போகிறோம். நம்ம ஆட் பண்ணுற சாதம் நல்லா உதிரியாக இருக்கணும். இப்போ இதெல்லாம் ஒன்று சேர்ற மாதிரி மெதுவாக சிம்மில் வச்சு நம்ம இதை கிளறி விடணும். அடியிலிருந்து ஒன்று போல் எல்லாமே மிக்ஸ் ஆகி வர்ற மாதிரி கிளறி விடணும். ஒரு 5 நிமிஷம் மீடியமான ஹீட்டில் வச்சு இதை கிளறிக்கிட்டே இருக்கணும். சுவையான நெல்லிக்காய் சாதம் ரெடி. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.